ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட் செயின் வெரைட்டி தாங்க. அதாவது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு ஷார்ட் செயின் ரொம்ப வருஷம் உழைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரியான ஷார்ட் செயினை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான வெரைட்டி எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலரா போட்டுட்டும் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி சூப்பரா பக்காவா கோல்டோட மேட்ச் ஆகிற அளவுக்கு ஒரு குவாலிட்டி நகைகள் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நகைகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட முதல் கலெக்ஷன்ஸ் பாருங்க. இந்த ஷார்ட் செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் டாலர், அதாவது விநாயக பெருமானோட முகம் வச்சு டாலரோட உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோட இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் வரும். உங்களுக்கு 18 இன்ச் பத்தாதுப்பா எனக்கு லென்த்தா வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குங்க. 24 இன்ச்சும் அவைலபிள் இருக்கு, 30 இன்ச்சும் இருக்கு. மோஸ்ட்லி வந்து ஷார்ட் செயின் அப்படின்னாலே உங்களுக்கு 18 இன்ச்சில் தான் போடுவாங்க இல்லையா? ஸோ குட்டீஸ் ஆகட்டும், உங்களுக்கு இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாகட்டும், இல்லை ஆஃபீஸ்க்கு போறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, நான் வந்து சரடு போட்டுட்டு இருக்கேன், அதுக்கு மேட்சிங்கா கூட வந்து நெக்க ஒட்டினா மாதிரி ஒரு செயின் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன்ப்பா. ஸோ எனக்கு ஷார்ட் செயின் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கோல்டோட மேட்ச் பண்ணி போடும்போது கூட உங்களுக்கு நல்லா அக்யூரேட்டா பொருந்துங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான். இதுல நீங்க ஷார்ட் செயின்ல டாலர் எல்லாத்துக்குமே நாங்க அட்டாச் பண்ணிருப்போம். உங்களுக்கு டாலர் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். டாலர் இல்லாம உங்களுக்கு வெறும் செயின் மட்டும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கொடுப்போங்க. எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதுலயே உங்களுக்கு ஃபார்மிங் செயின் பாருங்க. இந்த செயின்ல உங்களுக்கு டாலர் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த ஹார்ட் பெண்டன்ட் போட்டிருக்க இந்த செயின்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும். ஸோ ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணா கூட ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு இருக்கோம்னா அது கலரே ஃபேட் ஆகாத இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்டான குவாலிட்டி கண்டிப்பா இதுல கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்மிங் செயின். அதாவது ஃபார்மிங் செயின் அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி வருட கணக்கானா கூட நல்லா இருக்கும். பிளஸ் கோல்டு மாதிரியே நமக்கு கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இந்த செயின்லாம் பாருங்க உங்களுக்கு மைக்ரோ செயின் தான். பட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே நம்ம கோல்டோட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து 6 மந்த்ல இருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா நீங்க ஃபார்மிங்ல எடுக்கும்போது உங்களுக்கு 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு சாலிடா நல்லாவே உழைக்கும். அசல் கோல்டு நகை மாதிரியே இருக்கும். சரிங்களா? இந்த மீன் டாலர் பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா டாலர் செயினுமே எல்லா டாலருமே உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும். ஒரு சில செயின்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோல கொடுத்துருப்போம். ஆனா ஒரு சில பர்டிகுலர் செயின் நான் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன், அதெல்லாம் ஃபார்மிங்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு இதே பேட்டர்ன்ல ஃபார்மிங்ல வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அதே ஃபார்மிங் செயின் வந்து மைக்ரோல வேணும்னாலும் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனா இந்த பெண்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபார்மிங்ல கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த செயின் பாருங்க, உங்களுக்கு இது வந்து மைக்ரோ செயின் தான். பட் அந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஜீசஸ் கிராஸ் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்ல வந்துடும். ஸோ அதுக்கும் வித்தியாசம் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு நூல் இலையில உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமே தவிர்த்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் தான். எல்லாமே கம்மியான ரேட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நான் எல்லாத்துக்கோட ப்ரைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு பெண்டன்ட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், செயின் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். எல்லாமே 18 இன்ச் தான். உங்களுக்கு 24 இன்ச் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த செயின் பாருங்க, ஓம் டாலர்ல உங்களுக்கு ஓம் டாலர்ன்றது ஃபார்மிங்ல வந்துடும், செயின் வந்து மைக்ரோல வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதே செயின் எனக்கு ஃபார்மிங்ல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும், ஒத்து போகும். அதாவது இதுல மைக்ரோ செயினா இருந்தாலுமே இந்த ஃபார்மிங் டாலரோட ஒத்து போற மாதிரியான ஒரு காம்போ தான் நாங்க போட்டிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து சூட்டபிள் ஆகும். அசல் தங்க நகை மாதிரியும் இருக்கும். சரிங்களா? ஒரு கோல்டு நம்ம புதுசா வாங்குற ஒரு செயின் வாங்குறோம்னா என்ன மாதிரி ஒரு பினிஷிங் கிடைக்குமோ ஸோ அதே பினிஷிங் அப்படியே அசல் தங்க நகை மாதிரி இதுலயும் கிடைக்குங்க. உங்களுக்கு ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். சரிங்களா? இந்த பெண்டன்ட் பாருங்க. இந்த பெண்டன்ட்டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வரும். ஸோ ஃபார்மிங் இருந்ததுனால உங்களுக்கு பெண்டன்ட் ஆகப்பட்டதும் சரி, உங்களுக்கு செயினும் வந்து சரி நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி தான் போட்டு கொடுத்துருப்போம். ஸோ இன்னுமே வந்து எனக்கு இந்த பெண்டன்ட் பட் ஃபர்ஸ்ட் காட்டினீங்க இல்லையா, அந்த செயின்ல எனக்கு போட்டு தருவீங்களா, கஸ்டமைஸ்ட் வந்து அவைலபிள் இருக்கானா கண்டிப்பா அதுவும் வந்து உங்களுக்காக அவைலபிள் இருக்குங்க. இல்ல பெண்டன்ட் மட்டும் தனியா வேணும்னாலும் வாங்கிக்கலாம், செயின் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்கு, வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான செயின்ஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட் செயின்லயும் அவைலபிள் இருக்கும், 24 இன்ச்ல கூட அவைலபிள் இருக்கும். சரிங்களா? நீங்க எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ வீடியோல பார்த்துட்டு இருக்க எல்லாமே உங்களுக்கு 18 இன்ச்சுங்க, நல்லா கழுத்தை ஒட்டி போடுற மாதிரியான ஷார்ட் செயின் தான். கழுத்துனா ரொம்ப எல்லாம் இல்ல, உங்களுக்கு நெக் வந்து கவர் ஆகுற அளவுக்கு நல்லா லென்த்தாவே இருக்கும். சரிங்களா? இந்த செயினும் பாருங்க, உங்களுக்கு இது வந்து ஃபார்மிங் செயின். சரிங்களா? இது வந்து ஃபார்மிங் செயின்
ப்ளஸ் வந்து அந்த டாலரும் உங்களுக்கு ஃபார்மிங்கில் கொடுத்துருப்போம். ஸோ இதோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 1 இயர், அதாவது மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். தினசரி நம்ம வந்து டெய்லி வேர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தினசரி நம்ம போட்டுக்கலாம், நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அசல் கோல்டு மாதிரியே இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு எல்லா, அதாவது இனிஷியல் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட லெட்டர்ஸ் போட்டு, அதாவது எஸ் லெட்டர்லேருந்து உங்களுக்கு ஒய் லெட்டர், என்ன லெட்டராக இருந்தாலுமே உங்களுக்கு அதுவும் ஃபார்மிங்கில் அவைலபிள் இருக்கு. இல்லை நம்ம வந்து காட் பிக்சர் வச்சு போடணும், பெண்டன்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி லாக்கெட் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பர்டிகுலராக நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தாலும் சில டிசைன்ஸ் ஆகப்பட்டது நிறைய வந்து சேல் ஆகும். அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணி மோஸ்ட்லி வீடியோவே போஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸும் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால மோஸ்ட்லி டிமாண்டான ஐட்டம் தான் நம்ம வீடியோவே போஸ்ட் பண்ணுவோம். ரீசெலர்ஸ் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸுமே கொடுப்போம். ஸோ நீங்க வந்து ரீசெலரா இருக்கீங்கன்னா நம்ம குரூப் லிங்க் கூட அவைலபிள் இருக்கு. ஸோ ரெகுலர் அப்டேட் வந்து அவைலபிள் இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் எங்க வந்து லிங்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருப்போம், செக் பண்ணி பாருங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செயின் பிளஸ் வந்து ஃபார்மிங் டாலர். சரிங்களா? இது வந்து ஃபார்மிங் செயின்ல உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் போட்டு வச்சிருப்போம். மைக்ரோக்கும் ஃபார்மிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பினிஷிங்ல லைட்டா வித்தியாசம் கண்டிப்பா வந்துருங்க. இது வந்து புது நகை வாங்கணும்னா, நமக்கு கோல்டுல ஒரு புது நகை வாங்கணும்னா என்ன ஒரு கலர்ல கிடைக்குமோ அதே கலர்ல மெயின்டைன் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பினிஷிங்ல வரும். அதே நாங்க மைக்ரோல வாங்குறோம்னா அது வந்து கொஞ்சம் நம்ம கோல்டு போட்டுட்டே இருந்தா ஒரு கலர் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கலர்ல வர்றதுதான் மைக்ரோ, அந்த மாதிரி வரும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புது நகை மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க எவ்வளவு நாள் யூஸ் பண்ணாலுமே அந்த புது நகை மாதிரியே தான் இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் வராது. அதே மாதிரி உங்களுக்கு மைக்ரோனா 6 மந்த்ல இருந்து மேக்சிமம் ஒரு 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மிங்னா 1 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்குமே வச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அப்பப்போ வந்து போடுறாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்குமே நல்லா இருக்குங்க. இந்த செயின் வெரைட்டி எல்லாமே நீங்க வந்து சிங்கிள், அதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ், இந்த ஒரு செயின் மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு சொன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. நம்ம கடை ஹோல்சேலா இருந்தாலுமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருக்காக சிங்கிள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலுமே, அதாவது நீங்க ஆக்ரால இருந்து கூட இங்க விழுப்புரத்துல இருந்து நாங்க கொரியர் அனுப்பிச்சுடுவோம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு. சரிங்களா? அதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே, கல்கட்டான்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலுமே இந்தியாக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருள் வேணுமானாலும் நாங்க உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பிச்சு வைப்போம். இதே வந்து நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா சிங்கிள் கிடையாதுங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஒரு 1 kg பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும். 1 கிலோவாவது நீங்க எடுக்கிற மாதிரி வரும். அப்போ 1 கிலோ மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷிப்பிங் காஸ்ட் ஆவது பேர் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்களா, மோஸ்ட்லி ஒரு 2 டேஸ்லயே வந்து ரிசீவ் ஆயிடும். நிறைய பேருக்கு வந்து ஒரு 85% வந்து இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா நான் வராத நாளே வந்து ரிசீவ் ஆயிடுங்க. சில பர்சனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 2 to 3 days எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும். இதே அதர் ஸ்டேட்ல இருக்கிறீங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற கேரளாவாகட்டும், பெங்களூர் ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி ஒரு 2 to 3 நாளுக்குள்ளேயே வந்துடும். சரிங்களா? இதே ரொம்ப நார்த் சைட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மேக்சிமம் ஒரு 2 நாள்லயே சில பேருக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நார்த் சைட்ல கூட. பட் 2 to உங்களுக்கு 5 days, மேக்சிமம் 5 daysக்குள்ள உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். சரிங்களா? பல்கா எடுக்கிறீங்க, நீங்க ரீசெல்லிங் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாங்க. உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நாங்களே கூட கொரியர் பண்ணி விடுவோம். இல்ல நீங்க வந்து உங்களோட ஓன் பர்பஸ்க்கு வாங்குறீங்க, 1-2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ இந்த ரேட் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட்ஸோட ரேட்டு தான். இதே வந்து கடை வச்சிருக்கவங்க, நான் வந்து ஒரு கடை வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன், இல்ல வந்து வீட்லயே இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலலாம் சேல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு நீங்க பல்கா எடுக்கும் போது பிரைஸ் ஆகப்பட்டது பல மடங்கு உங்களுக்கு கம்மியாகும். இப்ப நம்ம கொடுக்குற பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பிரைஸ். இதுலயுமே வந்து நீங்க பல்கா எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே கொடுப்போங்க.
எல்லா செயின் வெரைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயினில் உங்களுக்கு 100 பீஸ் வேணும் 200 பீஸ் வேணும்னா கூட எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. ஸ்டாண்டர்டான குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அந்த குவாலிட்டியில். ஸோ அது கண்டிப்பாக இதில் இருக்கும். அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து திரும்ப திரும்ப சேல் பண்ணோம் இல்லையா? ஸோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதில் நாங்கள் ரொம்ப அஷூரன்ஸ் கொடுப்போம். இந்த செயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் தான். சரிங்களா? ஃபார்மிங்கில் உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் தான். அந்த ஹாட் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு ஃபார்மிங்ல தான் வந்துடும். அப்படியே அசல் தங்க நகை மாதிரியே இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். நல்லா பிளெக்சிபிள் ஆகும். இந்த செயினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து வளைவு தன்மை இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த செயினோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ் தான். இதே நீங்க இதுல வந்து ஒரு 25-50 எடுக்கும்போது பிரைஸ் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நீங்க வந்து இப்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள்லே இருக்கிறீங்க, ஃபுல்லா கேங் ஃபுல்லாவே வந்து ஒரே மாதிரி செயின் போடணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாற் போல் உங்களுக்கு பிரைஸ் ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க. ஹோல்சேல் பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு டைரக்டா வந்து கூட நீங்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். கடை எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் மெயின் ரோட்லயே இருக்கு. சரிங்களா? நம்ம கடையோட பேரு நியூ ட்ரெண்ட்ஸ் பெண்கள் உலகம். சரிங்களா? நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு. கீழே வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கும். திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு அப்ஸ்டேர்ல நம்மளோட கடை இருக்கு. அதாவது திருவள்ளுவர் சிலைக்கு மேல மாடியில நம்மளோட கடை அமைஞ்சிருக்கு. விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டு தான். நீங்க வெளியில எங்கேயோ அலையணுன்ற அவசியமே இல்லை. மேல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லாவே நம்மளோட நியூட்ரன்ஸ் கடை தாங்க. ஸோ நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரா மாதிரி இருந்தா கூட வந்து எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு மண்டே டு சண்டே வரைக்குமே கடை எல்லா நாளுமே அவைலபிள் இருக்கு. டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 9:30 மணில இருந்து உங்களுக்கு நைட்டு ஒரு 9 மணி வரைக்குமே ஷாப் அவைலபிள் இருக்கு. என்ன டைம் வேணாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெளியூர்ல இருந்து வரவங்கலாம் கூகுள் மேப் லொகேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம், பிங்க் பண்ணிருப்போம், செக் பண்ணி பாருங்க. கடையோட கான்டாக்ட் டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்க எனி டைம் எந்த நேரம் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது நாங்க கடை ஓப்பனிங் டைம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த டைம்ல நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாங்க. கால்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டிய 4 நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், மேலேயும் ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகும். அந்த 4 நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த 4 நம்பருமே எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பதில் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா கூட இந்த நம்பர், அதாவது ஃபார் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் விசிபிள் ஆகுது இல்லையா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும், ஏன்னா நம்ம நியூட்ரன்ஸை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. யாராவது ஒருத்தவர் செய்யற தப்பு வந்து இன்னொருத்தவங்களை பாதிக்க கூடாது. அதாவது எல்லா நேரமும் வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் வந்து எல்லா நேரமும் என்கொயரி அட்டன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கால்ஸ் எடுக்க தான் செய்வாங்க. பட் இதுலயே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லை, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க, கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க வந்து எங்களோட கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட எந்த இஷ்யூவா இருந்தாலுமே பகிர்ந்துக்கலாம். நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.